அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். மாநில அளவில், தேசிய அளவில் சாதனை செய்தவர்களுக்கெல்லாம் விருதுகள் தராங்க. நம்முடைய பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அப்புறம் இங்கே கலைமாமணி, சூரிய மகள், இப்படிலாம் அரசாங்கமே விருதுகள் தருகின்றன. அந்த விருதுகள் எதுக்கு அப்படின்னா, இன்னும் ஊக்கம் பெற்று சாதிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான். ராஜா கிட்டக்க போய் பாடல் சொல்லி பரிசில் பெறுவதுன்றது நம்முடைய தமிழ் மரபுலேயே இருக்குது. பெரிய பெரிய போர்க்களத்தில் சாதனைகள் செய்தவர்களுக்கு மெடல் குத்துவாங்களே, அது ஒரு பெரிய அங்கீகாரம். வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒருத்தர் ராஜா கிட்டக்க போய், ராஜா இன்றைய போரிலே நான் 30 பேருடைய கால்களை வெட்டி விட்டேன் அப்படின்னு இருக்கிறார். சபாஷ், யாருங்க இவனுக்கு ஒரு முத்து மாலை பரிசாக தாருங்கள் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு கேட்டார், ஏன்பா 30 பேர் காலை ஏன்பா வெட்டினேன் அப்படின்னு. அவர் சொன்னார், அரசே, எனக்கு முன்னால் எவனோ ஒருத்தன் அவங்க தலையை வெட்டிட்டு போயிட்டாங்க, அதனால தான் அதுக்கு பிறகு மிஞ்சினது காலை வெட்டினேன் அப்படின்ட்டானா. தலையை வெட்டின பிறகு காலை வெட்டுறது என்ன சொல்ல பெரிய விஷயமா? இதுக்கெல்லாம் ஒரு விருது அப்படின்னு ஆசைப்பட்டு அவரும் சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ இந்த விருதுகள், பாராட்டுக்கள், புகழ் சொற்கள், இதற்கெல்லாம் மனித மனம் ஒரு அங்கீகாரம் தேடி ஆசைப்படுவதுன்றது இயல்பு தான். நீங்கள் பிள்ளைங்களை கூட, சபாஷ் ரொம்ப நல்லா பண்ணுறியே, அழகாக புத்தகங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்கிறியே, வெரி குட், நீ ஷூ சாக்ஸ் எல்லாம் ஷூலேயே வச்சு ஷூ அழகாக ஷெல்ஃபில் வைக்கிறியே, வெரி குட் அப்படின்னு பாராட்டுங்க. மறுநாள்லேருந்து பிள்ளை தானாக அதுவே செய்யும். எனக்குன்னு வாட்சிது பாரு, இதுக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தியே இருக்காது, அப்பா நாட்டமே என் உசுரை வாங்குது, எனக்கு வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை, இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறத விட சின்ன சின்ன காரியங்களை பிள்ளைகள் செய்கிற பொழுதே தட்டி கொடுத்து பாராட்டினால் அதை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அது அந்த புகழ் சொல்லுக்கு இருக்கிற ஒரு வலிமை. அதை பாசிட்டிவ் ஸ்ட்ரோக், நெகட்டிவ் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. மனோதத்துவ துறையை சார்ந்தவர்கள் இப்படித்தான் பிரிக்கிறார்கள் அணுகுமுறையை. இது உலக அளவிலேயே இருக்கு. கோல்டன் பெரி அப்படின்னு ஒரு விருது அமெரிக்க திரைப்படங்களிலே ஒரு வகையாக தங்களை வெளிப்படுத்தி கொண்ட நடிகர்கள், நடிகைகளுக்கு அதை தருகிறார்கள். அந்த கோல்டன் பெரின்ற விருது எதுக்கு தெரியுங்களா? மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியவர்கள்ன்றதுக்காக சிறந்த நடிகர்கள், நடிகைகளுக்கு தராங்களே, அது மாதிரி மோசமாக நடிப்பு, மட்டமான திரைப்படம், விளங்கவே விளங்காது, மொக்கன்றாங்களே, அந்த மாதிரி யான நடிப்பை வெளிப்படுத்தியவர்களுக்கு தரப்படுகிற விருது அது. அந்த விருதுக்கு உரியவராக ஒரு நடிகையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது கோல்டன் ராஸ்பெரி இந்த ஆண்டு ஹால்பெரின்ற நடிகைக்கு தரப்படுகிறது அப்படின்னு தேர்ந்தெடுத்து அந்த நடிகையை அழைத்து விருது தருகிறார்கள். இது கிண்டலுக்காகவும் கேலிக்காகவும் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துக்கிட்டு அவங்க பேர் அறிவிக்கப்பட்ட உடனே அவங்க எல்லாம் பெருசாக கைத்தட்டுவாங்க, விசில்லாம் அடிப்பாங்க. பொதுவாக மேடைக்கு விருது வாங்குகிற பொழுது செய்கிற அந்த கைத்தட்டல் ஒலி விருது பெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். ஆனால் இந்த கைத்தட்டல், இந்த விசில் சத்தம்லாம் அவங்க அவ்வளவு தூரம் அவங்கள கிண்டல் பண்ணுறாங்கன்றதுக்கான அடையாளம் இல்லைங்களா? அந்த ஹால்பெரின்ற அந்த நடிகை விருது வாங்குவதற்காக மேடைக்கு வருகிற பொழுது இவ்வளவு கரவொலி கேட்கிறது. எல்லாம் அந்த அம்மாவை அவங்களுடைய நடிப்பை கேலி செய்து எழுப்பப்படுகிற ஒலி தான். ஆனால் அவங்க மேடைக்கு சில வார்த்தைகள் பேசி விட்டு கீழே இறங்குகிற பொழுது இப்பொழுதும் அரங்கமே கைதட்டி ஆரவாரிக்கிறது. ஆனால் இந்த கைதட்டல் ஒலி கேலியாக அல்ல, அவர்களை பாராட்டி கொண்டாடி, ஆஹா அற்புதம் அற்புதம் என்று அவர்கள் நினைத்த நினைப்பினுடைய வெளிப்பாடு அந்த கரவொலி. அவங்க மேடைக்கு அந்த விருது வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்க மைக்கில், இதற்காக என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, ரொம்ப நன்றி தான், ரொம்ப மகிழ்ச்சி, நான் இதை பெறுவதை ஒன்றும் கேலியாவோ அவமானமாகவோ நீங்கள்லாம் என்னை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறதாகவோ நான் எடுத்துக்கல. இதுக்கு இப்பொழுது நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எந்த விஷயத்தில் எல்லாம் இன்னும் நான் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு என் பேரில் அக்கறையோடு தேர்ந்தெடுத்து இதை எனக்கு தந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னை அவமானப்படுத்தியதாக நான் நினைக்கவில்லை.
என் பேரில் நீங்கள் கொண்டிருக்கிற அக்கறையின் அடையாளமாகத்தான் இதை எடுத்துக்கொள்கிறேன். மிகவும் நன்றி. நிச்சயம் நான் சிறப்பாக என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அவங்க ஒரு வாக்குறுதியை தன்னம்பிக்கையின் அடையாளமாக என்னை நீங்கள் அங்கீகரித்து எனக்குள் இருக்கிற குறைகளை சொல்லி காட்டியதன் அடையாளமாக இதை எடுத்துக்கொள்ளுகிறேன்னு அவங்க சொன்ன உடனே எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி நேர்மறையாக பார்க்கலாம் அப்படின்றத இந்த பெண்ணினுடைய வார்த்தைகள் காட்டுகின்றன அப்படின்னு அரங்கமே ஆரவாரிக்கிறது. அப்படி எடுத்துக்கொள்வதில் தான் நம்முடைய வெற்றியின் ரகசியம் இருக்கிறது. இந்த நோபல் பரிசு வழங்குறாங்களே, அதை உருவாக்கினவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ஃபிரட்னு ஒருத்தர் தான். அந்த பெயருக்கு உரியவர் ஒரு நாள் இறந்து விடுகிறார். ஆனால் இந்த ஆல்ஃபிரட் இறந்து விட்டார்னு செய்தித்தாள்கள்லாம் செய்தி வருது. எல்லா பத்திரிகைகள்லையும் எப்படி போடுறாங்க அப்படின்னா, இந்த டைனமைட்டுங்கிற வெடிகுண்டை கண்டுபிடித்த மனித மிருகம் இறந்து போனது, அரக்கன் ஒழிந்தான் அப்படின்னுலாம் செய்தித்தாளில் செய்தி வருது. தவறா யாரோ ஒருத்தர் இறந்ததற்கு. இவர் அதை படிச்சுட்டு, அடாடா இந்த சமுதாயத்தில் நம்மை பற்றிய கணிப்பு இப்படித்தான் இருக்கிறதா, நாளை நாம் மறைகிற பொழுது இந்த தேசமே நம்மை கொண்டாட வேண்டும், எனவே மிகப்பெரிய நன்மைகளை சமுதாயத்திற்கு ஆற்றுகிற கண்டுபிடிப்புகளை தந்தவர்களுக்கு நான் தருகிற பரிசு தான் மிகப்பெரிய பரிசாக இருக்க வேண்டும்னு அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த பரிசு தருவதற்காகவே நிறுவியிருக்கிறார். அதுதான் நோபல் பரிசு. இப்போ நோபல் பரிசு பெற்றவர்களே அந்த பரிசை பாராட்டுகிற அளவிற்கு இவர் பாராட்டுக்குரிய ஒரு செயலை செய்து விட்டார்கள். அந்த நோபல் பரிசு மாதிரியே இக்னோபல் பிரைஸ் அப்படின்னு ஒரு விருது தருகிறார்கள். அது அந்த விருது யாருக்கு தரப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும், ஆனால் சிந்திக்கவும் வைக்கும். அந்த மாதிரி பரிசுக்கு உரியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தர் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த தென்னந்தோப்பில் தேங்காய் பறிப்பாங்க இல்லைங்களா, அப்படி தேங்காய் பறித்து கீழே போடுவாங்க. அப்படி கீழே போடுறப்போ அது சில பேர் தலையில் விழுந்து அப்புறம் அவங்க தலையை போட்டாங்க, அவங்க தலையிலேயே விழுந்துருச்சு. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். அது மாதிரி எவ்வளவு பேருடைய வாழ்நாள் முடிஞ்சிருக்குது அப்படின்னு ஒருத்தர் கணக்கெடுத்து அந்த ஆராய்ச்சியை வெளிப்படுத்துகிறார். தேங்காய் தலையில் விழுந்தால் அடிப்படலாம், அந்த இடம் வீங்கலாம், உசிரேவா போகும், இவங்களுக்கெல்லாம் போயிருக்குதுங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து அவர் அதை ஒரு ஆராய்ச்சி மாதிரி வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் பேர் பீட்டர் பிரெயின்ஸ் அப்படின்னு பேர். அவருக்கு அந்த இக்னோபல் பிரைஸ் கொடுத்துருக்குறாங்க. பெர்ட்னு ஒருத்தர் புதுமையாக ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த மலேரியா காய்ச்சல் வருது இல்லைங்களா, அந்த மலேரியா நோயை பரப்புறது எதுன்னா அதுக்கான ஒரு வகையான கொசு. அது கடிச்சுது அப்படின்னா அந்த ரத்தத்து மூலமாக அந்த நோய் கிருமி கலந்துருது. அதனால தான் கொசு கடிக்காமல் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு அரசாங்கமும் அறிவிப்பெல்லாம் செஞ்சு மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. அதை பெர்ட்ன்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறார். என்னன்னா, அந்த மலேரியா கொசு யார்கிட்டக்க வருது அப்படின்னா, கால்களில் இருந்து ஒரு வியர்வை வருகிறது. அந்த வியர்வை மனத்தின் பேரில் விருப்பம் கொண்டு அவர்களிடத்தில் இந்த மலேரியா கொசு வருகிறது அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறார். அவருக்கு அந்த விருதை தந்திருக்கிறார்கள். தவளைகள் கிணத்துல, குளத்துல, ஆற்றுல எல்லாம் தவளைகள் இருக்கு இல்லைங்களா, மீன் பிடிக்கிற மாதிரியே நீங்கள் தவளைகளை பிடிக்கலாம். அந்த தவளைகளை காந்த சக்தியின் மூலமாக நீங்கள் ஈர்க்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார் ஒருத்தர். அவருக்கு விருது கொடுக்குறாங்க, இக்னோபல் பிரைஸ் அப்படின்னு. இந்த விருது இவர்களுக்கெல்லாம் தரப்பட்டாலும் இவங்க போய் அதை வாங்கிக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? அந்த விருது ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகிறவர்களால் வழங்கப்படுகிறது. அப்போ எதிர்மறையான செயல்கள் செய்தாலும் கூட, அது கொஞ்சம் வினோதமாக இருந்தாலும், இப்படிப்பட்ட ஆய்வுகள் யாருக்கு எப்போ பயன்படும்னு தெரியாதுன்னு அதையும் அங்கீகரிக்கிறார்கள். சில பேர் கேலி செய்கிற விதமாக விருது கொடுத்தாலும் அந்த விருதையும் சரியான கோணத்திலே புரிந்து கொண்டு மீண்டும் பிற்காலத்தில் சாதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இதையும் தாண்டி சும்மா தமாஷுக்காக மற்றவங்க நையாண்டி பண்ணுறது அப்படின்னு அடுத்தவர்கள் குறைகளை குறை சொல்லி சிரிப்புக்காக சொல்லுவதும் உண்டு. புதுசாக கல்யாணமான கணவன் மனைவி ஊட்டி பக்கம் போயிருக்கிறாங்க, மலை மேலே. அங்கே நிறைய மலைக்குரங்கு அங்கேயும் எங்கேயும் திரியுது.
அதை பார்த்துட்டு இந்த மாப்பிள்ளை சொல்கிறாரு பொண்ணை பார்த்து, என்ன அவங்க சொந்தக்காரங்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு அந்த தம்பி. அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஆமாங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க தான், கல்யாணம் ஆன பிறகு எனக்கு கிடைச்ச சொந்தக்காரங்க அப்படின்னுச்சு அந்த பையனை உத்து பார்த்துக்கிட்டே. என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆன பிறகு கிடைச்ச சொந்தம் உன் வீட்டிலேருந்து எனக்கு கிடைச்ச சொந்தம்னு அர்த்தம். மற்றவர்கள் நம்மை குறைவாக நினைக்கிறார்கள் என்பது அல்ல, அதிலிருந்தும் கூட ஒரு பாடம் கற்றுக்கொள்ளலாம். பிற்காலத்தில் விருது பெறுகிற அளவிற்கும் விற்பனராகவும் மாறலாம். எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை விருதுக்கு உரிய ஒன்றா அல்லது விருதாவாக செல்லுகிறதா என்பது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.